நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என் புருஷன் ஒரு முட்டுக்கட்டையே இருக்கக்கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி மிதுனம் கிடையாது. அப்போ அறிவாளியாக இருந்தால் போதும், வேற எதுவும் வேணாம் இல்லைங்க அப்படின்னா அதுதான் அங்கே கிடையாது. நான் மிதுனம். பொதுவாக பிளான் ஏ பிளான் பி தான் நம்ம வைப்போம், ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தவங்க கிட்ட வேற வேற மாதிரி பேசக்கூடிய திறமை எந்த ராசிக்கு இருக்கு அப்படின்னா மிதுனத்துக்கு இருக்கு. தென்றல் மாதிரி இருக்கவும் மிதுனத்துக்கு தெரியும், கம்முன்னு சப்தமா இருக்கவும் தெரியும், புயலா வீசவும் தெரியும். எல்லா அறிவையும் ஒன்று மொத்தமா திரட்டி நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றது மிதுனம். ரெட் நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ராசிகள் பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, உங்களோட லவ் எப்படி இருக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஏமாற்றப்படுவீர்கள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசும் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரியும். மிதுன ராசி பெண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, டியூவல் சிம்பிள் இருக்க ராசி இல்லைங்களா, டியூவல் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். மிதுனம் பாருங்கள் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு தான் சொல்லணும். கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான். என்னால் சாப்பிடாம கூட இருப்பேன், பேசாமல் இருக்க முடியாதியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்க ராசியாதிபன் யார், புதன் தான் ராசியாதிபன் அப்படின்றதுனாலே பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க. நம்மளால வாழைப்பழத்தில் ஊசி கூட ஏற்ற முடியாதுங்க, இந்த பிள்ளைங்க வாழைப்பழத்தில் கடபாரியே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புத்திசாலிகள். அது மிதுனத்தை பார்த்து நான் வியந்த குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும் போதே பாருங்கள் 2 கோர்ஸ் படிப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் படிக்குங்க. இந்த பிள்ளைங்க பிகாம் படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் அண்ட் படிக்கும். என்னத்துக்கு ஷார்ட் அண்ட் படிக்குது, என்னத்துக்கு டைப் ரைட்டிங் படிக்குது அப்படின்னா எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி. பொதுவாக பிளான் ஏ பிளான் பி தான் நம்ம வைப்போம், ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி 4 பிளான் வைக்கும். ஒன்றுத்தில் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு விஷயம். வேலை செய்யும் போது கூட பாருங்கள் மெயின் ஜாப் ஒன்று பண்ணும், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு ஒன்று பண்ணும். அதே மாதிரி மிதுனத்துக்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டுங்க. எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அதே விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு வச்சுக்கோப்பா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, ரொம்ப ஸ்மார்ட்ப்பா, ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பேசுவாங்க. இன்னொருத்தங்கிட்ட போய் அந்த பிள்ளை ரொம்ப டெரர் பீஸ்ப்பா, அது ஸ்மார்ட்னு அதுக்கு நினைப்புப்பா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தவங்க கிட்ட வேற வேற மாதிரி பேசக்கூடிய திறமை எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா மிதுனத்துக்கு இருக்குது. ஆனால் இப்படி பேசுறது மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கா இல்லை, கிடையாது. அது உங்களோட டேலண்ட்டாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனம் தான் சொல்லலாம். இஎஸ்பி ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதனால தான் நிறைய மிதுனம் பாருங்கள் சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்வொகேட்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் மிதுனத்துக்கு எக்ஸாக்டாக பொருந்தும். கவுன்சிலராக, அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் மிதுனத்துக்கு பொருந்தும் அப்படின்னா. கிரியேட்டிவிட்டி, மீடியா. பொதுவாக பாருங்கள் புதன் இல்லை அப்படின்னா கிரியேட்டிவிட்டியே கிடையாது. காத்து தத்துவ ராசிங்க இது. தென்றல் மாதிரி இருக்கவும் மிதுனத்துக்கு தெரியும், கம்முன்னு சப்தமாக இருக்கவும் தெரியும், புயலா வீசவும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்துக்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு குணம் இருக்குங்க, நான் ரொம்ப பார்த்து அதிசயப்பட்டு வியந்த குணம். என்ன அப்படின்னா எப்பயுமே மிதுனம் புத்திசாலிகள். புத்தி சொல்கிற பேச்சு கேட்பாங்க, மனசு சொல்கிற பேச்சு கேட்பாங்களா, கிடையாது. புத்தி சொல்கிற பேச்சு அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலன்ற குதிரையை லைட்டாக தட்டி விடுவாங்க, அது என்ன சொல்லுதோ கேட்பாங்க. பெருசாக பாருங்கள் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யார்கிட்டையும் பெருசாக மைண்ட் அளவில் பாண்டிங் ஆகி வருத்தப்பட்டு, இந்த ரிஷபம் அதில் ரொம்ப பொசசிவ் ஆகி இதெல்லாம் கச்சன்ற ஒரு கேரக்டர்லாம் மிதுனத்துக்கிட்ட கிடையவே கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் ஹியூமரஸாக பேசுவாங்க. போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்து கிளியர் பண்ணி விட்டு போவாங்க, போகிற போக்கில் ஒரு ஜோக்கை பேசிட்டு போவாங்க. மிதுனம் பர்சனாலிட்டி. ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த பொண்ணு மேலே பாசமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு யார்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியும் பார்க்காது, அந்த பிள்ளைகிட்ட இருக்க நெகட்டிவ் குணத்தை இந்த பார்க்காது. இந்த பிள்ளைகிட்ட பெருசாக நெகட்டிவ் குணம் இருக்கா, கிடையாது. வாழ தெரிஞ்ச பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்துக்கிட்ட நான் வியந்த கேரக்டர் அது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னா என்னோட மண்டைக்குள்ளே என்ன இருக்கும், என்னோட அறிவுக்கு என்ன எட்டியதோ அதை பேசுவேன். அந்த பிள்ளை ஒரு விஷயத்த பேசுது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன அறிவு கெட்டியதோ அது பேசும். அந்த மாதிரி
எல்லா ராசியும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசுவாங்க. ஆனால் மிதுனம் மட்டும் அப்படி கிடையாதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லா பர்சனாலிட்டிஸ்கிட்டையும் அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க. இது எப்படிப்பா பண்ணலாம், இது எது செஞ்சால் நல்லாயிருக்கும்ப்பா, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்ல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க பற்றியா. அதுலேருந்து இந்த பிள்ளை என்ன பண்ணும், சரியான புத்திசாலி இல்லையா, அது மொத்தத்தையும் இந்த பிள்ளை கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு யாரையுமே பின்பற்றாது. இது ஒரு புதுசாக ஒன்றத்தை கிரியேட் பண்ணி பேசி, அடடா எப்பேற்பட்ட ஜீனியஸ்ப்பா இந்த பிள்ளை, பார்ன் ஜீனியஸ், பார்ன் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சபாஷ் சபாஷ் அப்படின்னு எல்லாருடைய சபாஷையும் வாங்கிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மிதுனம் அப்படின்னு சொல்ல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ். என்னோட அறிவு மட்டும் எனக்கு போதாது, என்னை சார்ந்தவங்களோட அறிவும் எனக்கு வேணும். எல்லா அறிவையும் ஒன்று மொத்தமாக திரட்டி நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றது தான் மிதுனம் அப்படின்னு சொல்ல. மேரேஜ் லவ் எப்படிங்க இருக்கும், லவ் இருக்கும் கண்டிப்பாக. மிதுனத்துக்கு லவ் இருக்குமா, சாலிடாக இருக்கும். மிதுனம் எப்படி லவ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இவங்களுக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் புத்திசாலி, நான் முட்டாள போய் லவ் பண்ணுவேனா, பண்ண மாட்டேன்ல. புத்திசாலி தான் எனக்கு பிடிக்கும். அப்போ ஒரு பையனை அந்த பிள்ளை பார்க்குது, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனை பார்த்தோன்னே எதை பார்த்து அட்ராக்ட் ஆகும், இது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் அந்த ஆஃபீஸ்க்கு வரா, இந்த பிள்ளை அங்கே 2 வருஷமாக வேலை செய்யுது. இல்லை இந்த பிள்ளை இப்போ தான் புதுசாக போகுது, அந்த பையன் 2 வருஷமாக வேலை செய்கிறான் அப்படின்னு எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்துக்கோங்க. அந்த பையனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, அழகாக இருந்தால் பிடிக்குமா, கிடையாது. நிறைய வசதியாக இருந்தால் பிடிக்குமா, கிடையாது. ரொம்ப ஆளுமையாக இருந்தால் பிடிக்குமா, கிடையாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா அன்பாக இருந்தால் பிடிக்குமா, எங்கே நீங்கள் வேறு, அதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ என்ன பார்த்தா தாங்க பிடிக்கும். பையன் புத்திசாலியாக இருக்கணும். ஒரு ப்ராஜெக்டை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனை அப்படியே அப்சர்வ் பண்ணும். அவனோட இன்டெலிஜென்ட்டும் இந்த பிள்ளையினோட இன்டெலிஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். அவன் அறிவாளி, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அறிவாளியாக இருந்தால் போதும், வேறு எதுவும் வேணாம் இல்லைங்க அப்படின்னா அதுதான் அங்கே கிடையாது. நான் மிதுனம், எனக்கு எல்லாமே வேணும். பையன் ஃபஸ்ட்டு பிடிக்கிறது அறிவாளியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். 2வது பையன் ப்ளசண்ட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். 3வது ஆளுமையாக இருக்கணும். 4வது நல்லா சம்பாதிக்க தெரியணும். 5வது அவனோட ஒர்க் எஃபிகசி ரொம்ப இருக்கணும். 6வது அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும். 7வது என்னை கடைசி வரைக்கும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும். 8வது நான் கேட்குறதுலாம் வாங்கி தரணும். அப்படி மிதுனத்தினோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. சொன்னால் எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இருக்காது, கேட்க உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தானேங்க, யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொன்னேன். நான் மிதுனத்தை பார்த்து வியந்த நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். எல்லாமே எனக்கு வேணும், என்னோட க்ரைட்டீரியாஸ் நிறைய இருக்குது, எல்லாத்துலேயும் நீ டிக் அடிக்கணும், அப்போ தான் நான் ஒன்று செலக்ட் பண்ணுவேன். சரி செலக்ட் பண்ணிட்ட பின்னாடி நான் போய் நேரடியாக சொல்லுவேன்னா அதுதான் அங்கே கிடையாது. நம்ம ஒரு ஜெயம் ரவி சார் ஒரு பாக்ஸர் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துவார். பாக்ஸிங் இல்லை, ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் மாதிரி வச்சு நடத்துவார், ஃபிட்னஸ் சென்டர். அதில் அவர் வேலை செய்வார். இதில் ஹன்சிகா மேடம் அவரை பார்த்தோன்னே அவர் பெரிய பணக்காரன்னு நினச்சிடுவாங்க. அதுக்காக மிதுனம் அப்படி நினைக்கும் நான் சொல்ல வரல. ஆக்சுவலி எந்த சீன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மேரேஜில் போகும்போது ஒரு ஃபேனை வச்சு ஐயோ இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பிள்ளை சொல்ல வைக்கும் பார்த்தீங்களா, ஹன்சிகா மேடம் சொல்ல வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் சொல்ல மாட்டேன், நான் எப்பயுமே கெத்து காமிப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணுங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்மளோட இமேஜை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஹன்சிகா மேடம்னோட கேரக்டர் வேறவாகவும் இருக்கும். அவங்க பணத்தை பார்த்து பழகுவாங்க, இது அப்படி கிடையாது. இவங்க பணத்தை பார்த்து பழகிறது கிடையாது, வேணும் எனக்கு, பட் இருந்தாலும் அதுக்காக நான் அப்ரப்டாக கட் பண்ணிட மாட்டேன். இவங்களோட குணாதிசயம் என்னென்னா, என்னோட அழகு, என்னோட அறிவு, என்னோட திறமையெல்லாம் மற்றவங்க போற்றி புகழணும். போற்றி புகழ்ந்து அந்த பையனே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகி அவனே என்கிட்ட என்னோட லவ்வை சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மிதுனத்துக்கு உண்டு. ஸ்மார்ட்னஸ், க்யூட்னஸ் இல்லைங்களா, இந்த மாதிரி க்யூட்டில் வேறு எந்த ராசிக்கு வரும், வராது, இந்த பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிள்ளையை இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பையனை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி அடடா இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தேவதை, அடடா இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய புத்திசாலி, அடடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கவன் இப்படின்ற மாதிரி பல பில்டப்பை பண்ணி லவ் பண்ணிக்கும். லவ் பண்ண அவனே அட்ராக்ட் ஆகி லவ் பண்ணிவிடுவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேலே இவங்க அதி புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலிகளை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஸோ லவ் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் கூட லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணும். இந்த பிள்ளை விருச்சிகத்தை லவ் பண்ணாலோ மகரத்தை லவ் பண்ணாலும் அந்த லவ் என்ன ஒத்தே வராது. இந்த பிள்ளையினோட குணத்துக்கும் அந்த பையனோட குணத்துக்கும் ஒத்தே வராது. நான் 2 பேசினா நீ 20 பேசுவேன், நான் 20 பேசினா நீ 200 பேசுவேன், நான் டாம் நீ ஜெரி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதை தவிர மீதி ராசிகளை லவ் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல செட்டு தான் ஆகுது. ஆனால் அதையும் மீறி விருச்சிகம் மகரம் இவங்களை திருமணம் பண்ணிட்டு வாழக்கூடிய எத்தனையோ மிதனும் இருக்கும் தான் செய்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னாங்க எக்ஸப்ஷன்ஸ் பற்றி நம்ம பேச வேண்டாம், மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் பேசுகிறேன். ஸோ இவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒரு பெஸ்ட்டான லைஃப் வேணும், என் ஹஸ்பண்ட் நான் கேட்குறதா வாங்கி கொடுக்கணும், என்னுடைய ஒரு இண்டிபெண்டன்சியில் பார்த்திங்கன்னா அவன் தலையிடக்கூடாது. நான் பாருங்கள் அழகாக ஜீன்ஸ் போட்டுப்பேன், அழகாக நல்ல ஒரு ஷர்ட் போட்டுப்பேன், நல்ல ஒரு டிஷர்ட் போட்டுப்பேன், நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருப்பேன்.
நல்லா ஹேக்கெட் பண்ணிப்பேன், கலரிங் பண்ணிப்பேன். நீ குடும்ப குத்து விளக்காலாம் இருக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்து வர மாட்டேன். நியாயமா? நியாயமானது. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம், கன்னி இன்பில்ட்டாவே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்க, நான் வந்து ஜீன் போட்டுக்கிறேன், ஒரு நல்ல டீ-ஷர்ட் போட்டுக்கிறேன். அது ரொம்ப வல்கரா போடுவேனா? கிடையவே கிடையாதுங்க. நேர்த்தியான உடைகள். நான் ரொம்ப மாடர்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சாரியே கட்டினா கூட கிளாஸா கட்டணும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட்டா மாவலஸா கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என் புருஷன் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது. நியாயமானது தானே. நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என் புருஷன் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது. நியாயமானது தானே. நான் என்னுடைய ஆசைகள எனக்கு சில ஆசைகள் இருக்கு. என் குடும்பத்த பார்க்கணும், நான் வெளிய போணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் பண்ணணும், அப்படின்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கு. இதுக்கு என் புருஷன் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது. நியாயமானது தானே. இப்படி முற்போக்கு எண்ணங்கள், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நியாயமானது. இதில் எந்த விதமான தப்போ இல்லை. எனக்கு எப்போ என்னோட எண்ணங்களோ அவங்களோட எண்ணங்களும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது நான் யோசிப்பேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி மிதுனம் கிடையாது. எனக்கு சாலிடாக செட் ஆகலை அப்படின் போது நான் வாழ்க்கையை வந்து எனக்கு நீ வேண்டாம் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நியாயமானது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே வந்து பாருங்கள், ஒரு பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறது, ஒரு மிடில் மேன் மேலே செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ராசி. வாய் வச்சு சம்பாதிக்கக்கூடிய எல்லா தொழிலும் மிதுனத்துக்கு எக்ஸலண்ட்டாக வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமாங்க அப்படின்னு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. மைனஸ் என்னங்க அப்படின்னா, மைனஸ் பெருசாக கிடையாதுங்க. அதீத புத்திசாலிகள், அதீத பேசக்கூடிய திறமை. நான் பிறந்ததே பேசுறதுக்காக தாயா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனமும் உண்டு. ஆனால் எனக்கு பேசக்கூடிய திறமை இவ்வளோ இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமல் 50 வயசு வரைக்கும் கண்டுபிடிக்காத இருக்க மிதுனமும் எத்தனையோ இருக்குது. எனக்கு வாழ்க்கையே தெரியல, நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மிதுனத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்ஸ் அவங்களுக்கு இந்த ஹனுமன் ஜாம்பவான் கதை தாங்க. ஹனுமன் வந்து லங்கையை தாண்டறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாராம். ஐயோ இவ்வளோ பெரிய கடல் சமுத்திரத்தை தாண்டி நான் எப்படி லங்கைக்குள்ளே போவேன்னு பயப்படும் போது ஜாம்பவான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட திறமையை சொல்லுவார். நீ குழந்தையிலே சூரியனை முழுங்கினவன், உனக்கு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குது, நீ ஒரு க்ஷணம் கண்ணை மூடிட்டு நீ தாண்ட ட்ரை பண்ணு, நீ தாண்டிடுவ அப்படின்னு வரான். அந்த மாதிரி அப்படி தான் ஹனுமன் தாண்டுவார். அந்த மாதிரி தான் மிதுனம். அவங்களோட வாழ்க்கையினோட ரகசியமே தெரியாத வாழக்கூடிய மிதுனமும் நான் பார்த்து தான் இருக்கேன். எனக்கு இவ்வளோ திறமை இருக்கா, இவ்வளோ பேச முடியுமா, எனக்கு இவ்வளோ சாமர்த்தியமா, இவ்வளோ புத்திசாலித்தனமா அப்படின்னு தெரியாத மிதுனமும் இருக்குது. தெரியாத மிதுனம் தெரிஞ்சுக்கோங்க. பேசுறதுக்குன்னே நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் பேச்சை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த வேலை செய்யலை அப்படின்னா இந்த பதிவை பார்த்தோன்னே உங்களோட வாழ்க்கையினோட அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர்ஸ் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா க்ரீன், ஆல் டைப் ஆஃப் க்ரீன்ஸ், ப்ளூ ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திசை சொல்லணும் அப்படின்னா மேற்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுனத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குங்க. இனி வரும் பதிவுகளில் நம்ம பேசலாம். வாழ்த்துக்கள்.